ஆனால் இந்த இயக்கத்துடைய வரலாறு தெரியாமல் நேற்று முளைத்தவர்களாம் இதுக்கு சவால் விடுறான். காலக்கோளாறு, என்ன செய்வது? ஆனால் ஒன்று, இந்த கட்சியை எதிர்த்தவன் அல்லது எதிர்க்க நினைத்தவன் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறான் என்பது வரலாறு. நான் சாபமிடவில்லை, வரலாறை சொல்கிறேன். ஆகவே ஏதோ புது தொடப்பம் கொஞ்சம் வேகமாக பெருக்கும்னு சொல்லுவாங்க. தொடப்பம் கொஞ்ச நாள் தேஞ்சிடும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இயக்கம் செய்திருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நேற்று ஒருவர் அதிகமாக பேசுகிறார், மன்னராட்சி என்றெல்லாம் பேசுகிறார். அடிப்படையாக சட்டத்துறை என்பதற்காக சொல்கிறேன். எல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. திமுகவுக்கு இருக்கிற பெருமையே திமுகவில் இருக்கிற தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு டெசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட் விடுதலை, நம்முடைய என்ஆர் இளங்கோ, வில்சன், ஏறத்தாழ 10-15 சீனியர் அட்வொகேட்டை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட நாம் நேற்று ஒருவர் பேசுகிறார், மன்னராட்சி. இது குடியரசு நாடு. தேர்தலில் நின்று 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்து அப்படி மெஜாரிட்டியாக வருகிற ஒரு கட்சி தான் நாட்டை ஆள வேண்டும் என்பது சட்டம். இது கீழே தெரியாமல் சில முட்டா பயிர்கள்லாம் பேசுகிறார்கள் என்றால் நான் என்ன சொல்றேன்? அடிப்படை. ஆக அந்த அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்ம ஆளுகிற முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஆனாலும் சரி, அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆனாலும் சரி, மக்கள் மத்தியிலே சென்று வாக்குகளை பெற்று மெஜாரிட்டி கட்சியின் மூலமாக ஆட்சியில் அமர்ந்திருப்பவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதெல்லாம் நாம் தான் சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை அவருக்கு இருக்கிற வைத்தறிச்சலே என்னவென்று கேட்டால், திராவிடம் திராவிடம் என்ற சொல் எங்கு பார்த்தாலும் ஒலிக்கிறதே. இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம். எங்கேயாவது தொழில் தகராறு, அவர் பேசுனதை பார்த்தா சினிமாவில் இருக்கிற தொழில் தகராறு காரணமாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியில் உருப்படுமா? வெளிப்படையாக சொல்றார். சினிமாவை ஒரு குறிப்பிட்ட கையிலே போயிருக்கிறது. ஆக அவர் கட்சிக்காக மக்களுக்காக வரல, தொழில் ரீதியாக ஏற்பட்ட ஒரு போட்டியின் காரணமாக கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் தொழில் செய்து அரசியலை தொழிலாக கொண்டிருக்கவர்கள் சில பேர் தொழிலாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.